ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக அம்மனுக்கு கட்டக்கூடிய வளையல் மாலை எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான லேஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வெயிட்டு தாங்குற மாதிரி ரோப்போ இல்லை ஏதாவது இந்த மாதிரி லேஸோ கூட எடுத்துக்கோங்க. எடுத்து ஃபஸ்ட்டு 2 வளையலில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இது கழுத்துக்கு சுற்றி போடுறதுக்காக நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்காக அந்த கெட்டி நூல் கட்ட சொல்கிறேன். அடுத்தது ஜாயின் பண்ணுறதெல்லாம் நம்ம நார்மல் நூல் கட்டிக்கலாம். அதுவுமே கொஞ்சம் வெயிட் தாங்குற மாதிரி இந்த 4 நூல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான நூலாக எடுத்து ஃபஸ்ட்டு 2 வளையலில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு 2 முடிச்சு போட்டு கட்டிட்டு முந்தின வளையல் கூட அப்படியே ஜாயின் பண்ணணும். விலையில் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிடுங்க. சாமிக்கு மாலை செலுத்ததுனால சுத்தமாக நல்லா கழுவிட்டு டேமேஜ் எதுவும் இருக்குதான்னு ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்குங்க. இப்போ இந்த 2 சைடும் நூலில் போட்டு கட்டி ஜாயின் பண்ணிடுறேன். 2 வளையல் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றாவும் வைக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி 2 டஜன் வளையல் எடுத்திருக்கேன். ஒரு சைடு 6 செட்டு வைக்கிறேன், அதாவது 12 வளையல் வச்சு கட்டுறேன். இதே போலவே 6 வச்சுருக்கேங்க. இன்னொரு சைடும் 6 வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். கீழே 2 வளையல கொஞ்சம் மேலே கீழே வர மாதிரி வச்சுருக்கேன் ஹைட்டுக்காக. எல்லாமே நார்மல் நூல் போட்டு தாங்க கட்டியிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியேவும் சாமிக்கு போட்டு விடலாங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த நூல் தெரியாமல் ஸ்டோன் ஒட்டலாம். நான் இன்றைக்கி ஸ்டோன்லாம் ஒட்டாமல் வேப்பந்தலையே ஒட்டுறேங்க. இந்த மாதிரி விலையில் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாங்க. இல்லை இந்த பீட் 7000 இந்த க்ளூ யூஸ் பண்ணலாம். க்ளூ டைப் எல்லாமே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. லைட்டாக க்ளூ போட்டு இப்படி ஒட்டினீங்கனாலே அந்த இலை நல்லா ஒட்டிக்கும். இதை அப்படியே இலையை ஒரு 4 இலை 5 இலை வேப்பிலையை ஒட்டி விட்டுருங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஸ்டோன் ஓட்டலாம். நான் இன்றைக்கி அந்த பட் ரோஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லோ கலர் ஒரு 2 ஓட்டுறேன். கொஞ்சம் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. ப்ளைனாக போடுறத விட இது மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் விலையில். இப்போ 2 எல்லோ கலர் ரோஸ் வச்சுருக்கேன். திருப்பி அந்த முடிச்சு தெரியாமல் அடுத்த விலையில் மேலே ஒட்டணும். நீங்கள் வேப்பிலைக்கு பதிலாக ரோஸோ இல்லை வேறு ஏதாவது கூட ஒட்டலாங்க. வேப்பிலை ஒட்டுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 4 இலை இந்த மாதிரி ஒட்டிட்டு மேலே 2 ரோஸ் ஒட்டுறேன். இதே மாதிரி அந்த முடிச்சு போடுறக்க எல்லா இடத்துலையுமே நான் ஒட்டிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொத்து வேப்பதில் எடுத்துட்டு இப்படி விலைக்குள்ளே விட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு அப்படி க்ரிப்பாக நின்றுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் விலைக்குள்ளே விட்டு அடுத்து அந்த சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக அந்த காம்பில் மட்டும் க்ளூ போட்டு விட்டுருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த காம்பு அப்படியே நின்றுக்கும். நான் இதுக்கு கரெக்டாக 24 வளையல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடுக்கு 2 வளையல 5 செட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தாங்க வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய மாலையாக வேணும்னா இன்னும் 1 டஜன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எப்பவும் ஒரே மாதிரி வளையல் மாலை கட்டாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வேப்பிலை வச்சு கட்டி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்குங்க. டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே கட்டி முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.